சிறகடிக்க ஆசை ப்ரமோல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிறிஷோட பாட்டிக்கு ஏற்கனவே இடுப்பு உடஞ்சு பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க. இந்த டைம்ல எல்லா விஷயமும் கிறிஷோட பாட்டிக்கு தெரிய வருது. கிறிஷ் வந்து இப்படி தான் சீர்திருத்த பள்ளிக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க. அந்த டைம்ல அவங்க அந்த ஷாக்கை கேட்டு தாங்க முடியல. "நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பெத்த பையனை இந்த மாதிரி சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறது அளவுக்கு நீ நடந்துக்கிறியே, அப்போ கூட உனக்கு உன் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா சொல்றாங்க. 2 பேரும் பேசின்னு இருக்கிறப்போ இப்படி சொல்றாங்க. "அம்மா, நீ என் வாழ்க்கை தான்ப்பா முக்கியம் எனக்கு. நீ தான் என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியேம்மா. எவனோ ஒரு தலையில கட்டி வச்சு எனக்கு இப்படி ஒரு புள்ளைய குடுத்துட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பழசெல்லாம் பேசிட்டு மனச கஷ்டப்படுத்துறாங்க ரோகிணியோட அம்மாவ. அவங்க அம்மா, "ஏன் இப்படியெல்லாம் பேசுற? எல்லாம் முடிஞ்சு போச்சே. நான் என்ன வேணும்னு பண்ணேனா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே, "இப்ப நான் இல்லாம கிறிஷ் மட்டும் எப்படி அங்க இருப்பான்? இப்போ யார் அவன பார்த்துக்குவா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்றாங்க. பேசிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ரோகிணியோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அத பார்த்து ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இனிமே நம்ம பையனை யார் பார்த்துக்க போறா? இப்படி என் அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் ஃபீல் பண்றாங்க. நான் என்ன பண்ண போறேன் இப்போ? எப்படி தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஷ் கிட்ட இதை பத்தி சொல்லலாமா வேணாமான்னு ரோகிணி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல வேண்டாம், சொன்னா அங்கிருந்து வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பான். இப்போதைக்கு அதை பத்தி தெரியப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நினைக்கிறாங்க. கிறிஷ் வந்து அவங்க பாட்டி இறந்த உண்மை அவனுக்கு தெரிய வருமா வராதான்னு வரப்போற வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.